அப்படின்னு சொன்னா குழந்தை பிறப்பில் இருந்து பெயர் சூட்டு விழா என்கிற பெயரில், ஆண் குழந்தையாக இருந்தால் ஹத்னா விழா என்கிற பெயரில், பெண் குழந்தையாக இருந்தால் வயதுக்கு வந்ததற்கு விழா எடுப்பது, திருமண நிச்சயதார்த்தம் என்கிற பெயரில், பெண் பார்த்தல் என்பதற்கு ஒரு விருந்து, கல்யாணத்தில் பெண் வீட்டு விருந்து என்கிற பெயரில், வளைகாப்புக்கு விருந்து என்று ஒருவர் இறந்து விட்டால் அதற்கு ஒரு விருந்து, ஃபாத்திஹாக்கள் என்கிற பெயரில் விருந்துக்கள், ஹஜ்ஜுக்கு செல்கிற ஒரு பேர் அமலை செய்கிற போதும் கூட அதை பிரபலப்படுத்துவதற்கான விருந்து என்று இப்படி சமுதாயத்தில் எண்ணற்ற இஸ்லாம் எந்த விதத்தில் அதை வழிகாட்டி இருக்கிறதோ அந்த விதத்தில் அது செய்யப்படாம இப்படி வழிகாட்டாத பல்வேறு விதத்தில் விருந்துக்கள் வைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பல்வேறு பொருளாதாரம் முடக்கப்படுவதையும், பல்வேறு ஆடம்பரங்களாகவும், மார்க்கம் காட்டித்தராத விதத்தில் பிரமத கலாச்சாரம் காப்பியடிக்கப்பட்டும் மிக மோசமான வீண் விரயங்கள் அரங்கேறுகிற நிகழ்வுகளாகவும் நாம் பார்க்கிறோம். இது மாதிரியான விருந்துகளை நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதிலே மிக தெளிவான நிலையில் இருக்கணும். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் நாட்களில் சிறந்த இந்த ஜும்ஆவுடைய நாளில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையில் அதன் வணக்கத்தை நிறைவு செய்கிற நோக்கில் இங்கு ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்படி வணக்க வழிபாடுகளை வலியுறுத்துகிறதோ, அல்லாஹுவையும் மறுமையையும் நம்பியிருக்கிற ஒருவர் எப்படி இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு முஃமினும் பொது நலனிலேயும் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதையும் வழிகாட்டி இருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எண்ணற்ற பல நற்பண்புகளை போதித்த அடிப்படையில் விருந்தோம்பல் என்கிற மிகவும் உயர்ந்த ஒரு பண்பையும் மிக அழகான முறையில் வழிகாட்டி இருக்கிறது. பொதுவாக உலக அரங்கில் பல்வேறு விதமான ஆட்சியாளர்கள் இருந்து பாமரர்கள் வரைக்கும், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எண்ணற்ற பல விஷயங்களுக்கு உறவுகளை மேம்படுத்துகிற அடிப்படையில் இந்த விருந்தோம்பல் என்பது ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய பொது வாழ்விலும் கூட ஒரு நட்புறவை வளர்த்துக் கொள்வதற்கு, ஒரு அன்பை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதற்கு இந்த விருந்தோம்பல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அமைந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதனால்தான் சகோதரத்துவமே அடிப்படை என்கிற சத்திய கொள்கையில் விருந்தோம்பல் குறித்து இவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எந்த அளவிற்கு மார்க்கம் நமக்கு இந்த விருந்தோம்பலை வலியுறுத்துகிறது என்றால், அல்லாஹுவின் தூதரிடத்தில் ஒரு முறை கேட்கப்படுகிறது, ஐயுல் இஸ்லாமிய ஹைரன், அல்லாஹுவின் தூதரே இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது எது என்று அல்லாஹுவின் தூதரிடத்தில் கேட்கிறாங்க. அப்படி கேட்கப்படுகிற போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கால துத்துஇமுத்தாம், நீங்கள் உணவளிப்பது என்கிற ஒரு பதிலை அல்லாஹுவின் தூதர் மிக அழகாக சொன்னார்கள். உணவளிப்பது என்பது நம்முடைய பார்வையில் 10ஓடு 11ஆக தெரிந்தாலும், மிக சாதாரணமான ஒரு நல்லமலாக பார்க்கப்பட்டாலும் கூட, இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்ததாக அல்லாஹுவின் தூதரதை சொல்லுகிற அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த விருந்தளிப்பதை இஸ்லாம் ஏதோ ஒரு இனிய பண்பாக மட்டும் பார்த்து விடாமல் ஈமானின் ஒரு அங்கமாக இஸ்லாம் வர்ணிக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ, ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். எவ்வளவு அழகான வார்த்தை என்று பாருங்க. நீங்க அல்லாஹுவை நம்பி இருந்தால், மறுமை இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டால், உங்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு, நீங்கள் விருந்தினரை கண்ணியப்படுத்த வேண்டும், அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது.
எப்படி கண்ணியப்படுத்தணும், மார்க் அடிப்படையில் என்னென்ன வழிகாட்டுதல் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற எண்ணற்ற பல அடிப்படைகளை நாம் பார்க்கிறோம். விருந்தினர்களை அந்த துவக்கத்தில் இருந்தே அவர்களை நாம் வரவேற்கையிலேயே நம்முடைய முக பாவனையிலிருந்து நம்முடைய நடத்தை நடவடிக்கைகளிலிருந்து அத்தனையுமே அவர்களை கண்ணியப்படுத்துகிற விதத்தில் அமைந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களே, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, எந்த ஒரு நல்லறத்தையும் நீங்கள் துச்சமாக கருத வேண்டாம், இதுதானே என்று அலட்சியமாக பார்க்க வேண்டாம். எந்த அளவிற்கு அப்படின்னா, வலவ் அன் தல்கா அஹாக பி வஜ்ஹி தல்கின், ஒரு உங்களுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவலோடு சிரிப்பதை கூட நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, அப்படி அவர்களை வரவேற்க வேண்டும். அழகான முறையில் அவர்களை நாம் வரவேற்று நல்ல வார்த்தைகளை நல்ல சொற்களை அவர்களிடத்தில் பேச வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல் கலிமத்து தையிபத்து சதகா, அழகான வார்த்தைகளை பேசுவது என்பது தர்மம், அது நமக்கு நன்மை பலனளிக்க கூடியது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனா உண்மையில் இன்றைக்கு நாம அப்படி நடந்து கொள்கிறோமா அப்படின்னா, இன்னைக்கு இந்த விருந்தோம்பல் என்கிற பண்பு அப்படியே படிப்படியாக நம்மிடத்தில் குறைந்து வருகிறது. மனிதனின் சுயநலமும் நம்முடைய கஞ்சத்தனங்களும் ஒரு விருந்தினரை நாம வரவேற்பது என்பதை தாண்டி அடிப்படையில் அழைப்பதிலேயே நமக்கு பிரச்சனை இருக்கிறது. முன்பெல்லாம் நாம யாரையாவது சந்திக்க நேர்ந்தால், வாங்கல வீட்டுக்கு வாங்கல, ஃப்ரீயா இருக்கும் பொழுது ஒரு நாள் வீட்டிற்கு வந்து ஒரு மதிய நேரம் இருந்து சாப்பிட்டு போகலாமே, வாங்கல குடும்பத்தோடு வாங்கல் என்று அழைத்து கொண்டிருந்த நாம் இன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லுவதற்கே நம்மிடத்தில் தயக்கம் குடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு செலவாகும், உங்க பாட்டுக்கு வந்துட்டா போகிற விற்கிற விலைவாசியில நாம எப்படி அதை சமாளிப்பது? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த வார்த்தை நல்லா இருக்கிறீங்களான்றதோடு முடித்துக் கொள்கிற ஒரு மனநிலைக்கு நாம் மாறிவிட்டிருக்கிறோம் என்பதைத்தான் பார்க்க முடியுது. அப்ப அந்த விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவத இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஈமானின் ஒரு அங்கமாக, இறை நம்பிக்கையின் அடையாளமாக நமக்கு சொல்லித் தருகிறது என்கிற போது அதுல ஒரு முஸ்லிம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். விருந்தாளிய ஒவ்வொரு விதத்திலையும் நாம நல்ல விருந்தளிக்கிறோம் என்பதை தாண்டி அழகான முறையில் மரியாதையோடு அவர்களிடத்தில் நடந்து கொள்வது மிக முக்கியத்துவமானது என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் மிக முக்கியமாக சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் நபி எந்த அளவிற்கு நமக்கு பல்வேறு விதத்தில் எப்படி முன்மாதிரியாக இருந்தார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சில விருந்தாளிகள் வருகிறார்கள். திருமறை குர்ஆனில் இறைவன் மிக அழகாக சொல்லித் தருகிறார். ஹதீசுல் ஐஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன், அந்த கண்ணிய மரியாதைக்குரிய விருந்தினர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்த செய்தி உமக்கு கிடைத்ததா? அல்லாஹ் கேட்கிறான் திருமறையில. இது தஹலு அலைஹி, அவங்க இவரிடத்தில் வந்தபோது காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னவர்களாக வருகிறார்கள். சலாம் சொன்னவர்களாக வருகிறார்கள். இவரும் பதிலுக்கு கால சலாம், அவர்களுக்கும் சலாம் உரைத்து விட்டு பார்க்கிறார், அடையாளம் தெரியாத அறிமுகம் இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தும் கூட உடனடியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபராக இலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் புறப்பட்டு செல்கிறார்கள். ஃபஜாஅ பி இஜ்லின் சமீன், பொரிக்கப்பட்ட காளை கன்றை கொண்டு வருகிறார்கள். வந்திருப்பது மலக்குமார்கள், மனிதர்களே கிடையாது, அது வேற விஷயம். அவங்க இந்த உணவுகளை உட்கொள்ள மாட்டார்கள் என்பது அடுத்த விஷயம். பார்த்த உடனேயே ஒரு விருந்தாளிகளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை உபசரிக்க வேண்டும் என்கிற பண்பாற்றல் மிக்கவராக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்றால், நம்முடைய ஏகத்துவத்தின் முன்னோடி இப்ராஹிம் நபியினுடைய அழகான ஒரு முன்மாதிரியை இதில் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம போய் மிக இலகுவான முறையில் இன்னைக்கு நமக்கு போன்லயே அழைப்பு திடுப்புன்னு வர்றது கிடையாது. யாரும் சொல்லாமல் கொள்ளாமல் வருவது என்பது ரொம்ப அரிதிலும் அரிது. எல்லா தகவலும் நமக்கு சொல்லப்படுது. இன்னைக்கு நாம ஏதோ போய் என்னங்க திடீர்னு ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு வர்றீங்க, ஒண்ணுமே நமக்கு கிடைக்காதுன்ற மாதிரி அந்த நிலையில் நாம இல்லை. எதையும் இன்றைக்கு பண்ற அளவுக்கான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எல்லா விஷயங்களையும் நாம முன்கூட்டியே நம்முடைய ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற வகையில் நாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா வசதி வாய்ப்புகளும் பெரும் பொருளாதார சூழல்ல ஒரு தன்னிறைவும் இருந்த பிறகும் கூட விருந்தோம்பல் என்று சொன்னால் அதுல இன்றைக்கு நாம் தள்ளியே நகர்ந்தே நிற்கிற ஒரு மனநிலையை நாம் பார்க்க முடிகிறது. இதுல மிகுந்த கவனத்தோடு முஸ்லிம் சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதை இந்த வழிகாட்டுதல் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இந்த விருந்தோம்பல் என்றால் என்ன அப்படின்ற அந்த புரிதல்லையே மிகப்பெரிய ஒரு தவறு இருக்கிறது அப்படின்றதான் நாம் உணர்றோம். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பல ஆடம்பர விருந்துகளைத்தான் இன்றைக்கு விருந்துகளாகவே அங்கீகரிக்கிறார்கள். பல வீண் விரயங்கள் அரங்கேறினால்தான் ஊரே கூட்டி விருந்து வைத்து அதுல பல தடபுடலாக நடக்கிற நிகழ்வுகள் நடத்தப்பட்டால் தான் விருந்தாகவே அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. எல்லாருக்கும் தெரியணும், ஊரே பத்திரிகை வைத்திருக்கணும், பெரும் பல பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கணும், பல்வேறு வீண் விரயங்கள் அங்கு அரங்கேறி இருக்கணும், அதுதான் விருந்து என்று இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நபிமொழியை நீங்கள் படித்து பார்க்கிற போது, திருமறை வசனங்களை படித்து பார்க்கிற போது, நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், யாரோ ஒருவர், யாரும் உதாசீனப்படுத்தாத முறையில அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு வைக்கிற நம்மால் இயன்ற உணவை அவர்களுக்கு விநியோகித்து நாம் வைக்கிற ஒவ்வொன்றுமே விருந்துதான் என்ற வழிகாட்டுதலை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியிருக்கிறது. இன்னைக்கு அப்படியான விருந்துகள்ல போய் செலவிடக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் இதுல ஒரு பின்தங்கி, ஏன் நான் இவனை கூப்பிடணும், எதுக்கு இதுக்கு நாம சும்மா எதுக்கு விருந்து வைக்கணும், அவன் ஏன் தேவையில்லாம இந்த நேரத்துல வந்தான், அதுவும் முக்கியமான இவங்களுக்கு என்ன நிகழ்வு நடந்துட்டு இருக்கணும்னா, அதுவும் ஒரு ஆண் அழைச்சிட்டு யாரையாவது வந்துட்டாலும் கூட வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கு பெரிய பிரச்சனை. சரி, குழந்தைகளை பராமரிக்கிற நேரத்தில் இப்படி அழைத்து வந்து விட்டார் என்கிற பிரச்சனை இல்லை, ஓடிக்கிட்டு இருந்த நாடகத்தை எப்படி நிறுத்துறது. இன்னைக்கு முக்கியமான எபிசோட் நேத்து தொடர்ந்து போட்டிருந்தானே, இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க வேண்டுமே, இன்னைக்கு எப்படி பார்க்கிறது, இப்படி திருதுப்புன்னு ஆள் வந்துட்டா இப்ப எப்படி நாம சமைப்பதுன்னு இவர்களுடைய முகத்தில் அந்த காஃபியை கொண்டு போய் வைக்கும் பொழுதே ஏண்டா வந்த அப்படின்னு கேட்கும் விதமாக போய் வைக்கிற போது அவங்க கிளம்பி செல்கிற ஒரு மனநிலையை அது ஏற்படுத்தி விடுவதை நாம் பார்க்க முடியுது. ஆனா அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார்கள், இரவெல்லாம் நின்று இறை வணக்கத்தில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறுகிற போது அதில் ஒரு அறிவுரையாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், வ இன்னலி ஸௌரிக அலைக ஹக்கா, உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதோ, உன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதோ, உன்னுடைய விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தினருக்கு செய்ய வேண்டிய கடமையை நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்வதை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுக்காத ஒரு நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்னும் மார்க்கம் எந்த அளவிற்கு அதை வலியுறுத்துகிறது, ஒரு விருந்தாளியின் கொடையை அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ ஃபல் யுக்ரிம் லைஃபஹு ஜாயிஸத்துஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த விருந்தாளி அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர் தன்னுடைய விருந்தாளிக்கு தன்னுடைய கொடையை கண்ணியமாக வழங்க வேண்டும். நபி அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, என்ன அவருடைய கொடை என்று கேட்கிற போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யௌமுன் வ லைலத்துன், ஒரு பகலும் இரவும் அவருக்கு உணவளிப்பது, குறைந்தபட்சம் அவர் அன்றைய தினத்தில் அவருக்கு உணவளிப்பது என்பதுதான் நாம் விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய ஒரு கொடை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு 3 நாட்கள் அந்த விருந்து உபசரிப்பு என்பது அல்-லியாஃபத்து ஸலாஸத்து ஐயாமின் 3 நாட்கள் என்று சொல்லி 3 நாட்களுக்கு மேல் அது ஆகும் பொழுது அது தர்மமாக மாறிவிடுகிறது. அவங்கள அதற்கு மேலாக சிரமப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் சிரமப்படுத்தி விடக் கூடாது என்கிற மாதிரியான வழிகாட்டுதல்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்குவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல நாம இந்த விருந்து உபசரிப்பு என்பது அவ்வளவு பெரும் நன்மைகளை பெற்று தருகிற, நம்முடைய இறை நம்பிக்கையை இறைவனிடத்தில் பறைசாற்றுகிற
பெரிய ஒரு சிறந்த நற்பண்புக்குரிய காரியமாக அது சொல்லப்பட்டாலும் கூட இன்னைக்கு நாம அந்த விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்தாத ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதுலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த பண்பை நாம் பார்க்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுகிறதற்கு முன்பாகவே அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இந்த அழகிய பண்புகள் இருந்ததை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். முதல்ல அந்த ஹிரா குகையில் பார்த்து அந்த பேர் அதிர்ச்சியில் தன்னுடைய மனைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் ஓடோடி வருகிறார்கள். போர்த்துங்கள் என்று அந்த நடுக்கத்தில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த நடுக்கம் பெரும் அவங்களுக்கு ஒரு படபடப்பை ஏற்படுத்துகிறது. அப்படி முறையிடுகிற போது அவர்கள் சொல்லுகிற ஆறுதல் வார்த்தைகளை கவனித்து பார்க்க வேண்டும். கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்தி விட மாட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிற நற்பண்புகளில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் இருந்த நற்பண்புகளில் ஒன்றாக அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எப்பேற்பட்டவர் தெரியுமா, நீங்கள் விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். அப்பேற்பட்ட நற்குணத்திற்குரியவர்களை அல்லாஹ் எப்படி இழிவுபடுத்துவான், அல்லாஹ் எப்படி கைவிடுவான் என்கிற ஒரு அடிப்படையை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இதுல நாம இது எவ்வளவு உயர்ந்த ஒரு பண்பு என்பதை பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு பெண்கள் தான் ஒரு புறத்தில் இந்த விருந்துக்கு ஏதோ ஒரு விதத்துல, அதுவும் குறிப்பா நம்ம பார்க்க போனோம்னா கணவனின் வீட்டார் விருந்தாளிகளாக வருகிறாள்னா முடிஞ்சிச்சு. அதோட வீட்டுல அவங்க வந்து கிளம்பவே மாட்டேங்கிறாங்களே, எங்கேயே டேரா போட்டுருவாங்களோ என்கிற ஒரு பார்வையில தொடங்கிறது. இவங்களுக்கு ஆக்கி வடிக்கிறதே என்னுடைய பொழப்பா என்று இப்படியெல்லாம் அந்த பேச்சு அவர்களுடைய காதுகளில் கூட சில நேரங்கள் விழுகிற விதத்தில் விலட்டும் என்கிற அடிப்படையிலேயே பேசப்படுகிறது. இப்படி உறவுகள் உதாசீனப்படுத்தப்படுகிறது. பெண்மணிகள் ஏதோ ஒரு விதத்தில் இப்படி அந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா இங்கே ஒரு பெண்மணி அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்கன்னா, இந்த பண்பை மிகச்சிறந்த பண்பாக எடுத்துரைக்கிறார்கள். நீ இவ்வளவு முக்கிய நற்பண்பை பெற்ற உங்களை இறைவன் கைவிட்டு விடுவானா என்று ஆறுதல் சொல்கிற இடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் பார்க்கிற போது பல்வேறு நபித்தோழர்களிடத்தில் இந்த பண்பு மிளர்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த புதுசுல அங்கு இருக்கக்கூடிய மக்கா வாசிகள், அங்கு முஹாஜிர்களாக ஹிஜ்ரத் செய்து இஸ்லாத்தை மக்காவினுடைய மண்ணில் கடைபிடிக்க முடியாமல் மதீனாவுக்கு வந்தடைந்தவர்களுக்கு களத்தை அளிக்கிறாங்க. உங்கள ஒவ்வொரு மதீனா வாசிகளும் மக்கா வாசிகளை நீங்க தத்தெடுத்துக்கிற மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஒரு சகோதரத்துவ உறவை ஏற்படுத்துறாங்க. ஒருவரை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற விதத்தில் ஏற்படுத்திட்டு மீதம் இருக்கக்கூடிய மற்றவர்களை அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களை திண்ணை தோழர்களாக அறிவித்து, உங்கள இருவருக்கான உணவு இருந்தால் மூன்றாவது நபராக இந்த விருந்தாளிகளை இவங்களை அழைத்து நீங்க செல்லுங்க, மூவருக்கான உணவு இருந்தால் நான்காவதாக இவரை அழைத்து செல்லட்டும் என்று இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவிடுகிறார்கள். இப்படி அழைத்து செல்லப்படுகிற போது இப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிற போது ஒருவர் அங்கு உணவுக்காக வேண்டி நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதர் இடத்துல கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிப்பாக செய்யறாங்க, யார் இந்த விருந்தாளியை பொறுப்பேற்கிறா என்று கேட்கிற போது அன்சாரிகள்ல ஒருவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். பொறுப்பேற்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி அவரை வீட்டிற்கு அழைத்து சென்று பார்க்கிற போது தன்னுடைய மனைவியாரிடத்தில் எடுத்து சொல்றாங்க, அக்ரமி லைஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருந்தாளியை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று தன்னுடைய மனைவியாரிடத்தில் சொல்றாங்க. அங்க இருக்கிற சூழல் என்னன்னா, எல்லாம் இன்னைக்கு நம்மள்கிட்ட இருந்தும் கூட, பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடைந்தும் கூட நம்மள்கிட்ட இந்த மாதிரியான பேச்சு, ஏன் உங்க அம்மாவுக்கு வடிச்சு கொட்டணுமா, ஏன் இந்த மாதிரியான இவங்களுக்கெல்லாம் சேவை செய்வதற்கு நான் ஆளா என்கிற மாதிரியான கொடுஞ்சொற்கள் வாயில் வருதில்ல. இன்னைக்கு மிக சாதாரணமாக பேசிவிட்டு நகர்கிறோம்ல. ஆனா அவங்களுடைய நாவில் வந்த எப்பேற்பட்ட நெருக்கடியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அந்த தாயார் சொல்றாங்க, ஃபகாலத் மா இந்தனா இல்லா கூத்து சிபியானி, நம்முடைய குழந்தைகளுக்கு வைத்திருக்கிற உணவை தவிர வேறு எந்த உணவும் வீட்டில் இல்லை, பிள்ளைகளுக்காக அவர்களுக்கு மட்டும்தான் உணவு இருக்கு, உங்களுக்கு எனக்கும் கூட உணவு இல்லை என்கிற உண்மையை சொல்றாங்க. இதை எப்படி நம்முடைய வீட்டிலிருந்து வந்திருக்குமோ அப்படி சொல்லலை,
நமக்கே யார நீங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க, நமக்கே சாப்பாட்டுக்கு சூழல் இல்லாத போது குழந்தைகளுக்கு இருக்கிற உணவை எப்படி கொடுக்க முடியும் என்கிற கேள்வி அவங்க கேட்கல. இதுதான் இருக்கிறது என்று மிக அழகாக சொல்கிற போது இருவரும் சேர்ந்து திட்டமிடுறாங்க. நம்ம என்ன செய்வோம் என்றால், அந்த குழந்தைகளை தூங்க வைத்து விடுவோம், விளையாட்டு காட்டி அவர்களை உறங்க வைத்து விட்டு அந்த குழந்தைகளின் உணவை நாமும் அவரோடு சேர்ந்து அந்த விருந்தாளியோடு சேர்ந்து அமர்ந்து உண்ணுவதை போன்று பாவனை செய்து சாப்பிடுற மாதிரி நடிப்போம், அவர் சாப்பிடட்டும் என்று திட்டமிட்டு அதே மாதிரி விளக்கை அணைப்பதை போன்று, விளக்கு தானாக அணைவதை போன்று அணைத்து விட்டு சாப்பிடுவதை போன்று பாவனை செய்து அந்த விருந்தாளிக்கு உணவளிக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் சொல்கிறார்கள், லஹிகல்லாஹு லைலத, அல்லாஹ் உங்களுடைய அந்த செயலை பார்த்து இரவில் சிரித்தான் அல்லது அஜீப, அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு உன்னத வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். விருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டால் அந்த விருந்து கொடுப்பதனால் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை என்றாலும் கூட, நாம் சாப்பிடவில்லை என்றாலும் கூட, நமக்கு இல்லை என்றாலும் அல்லாஹ் திருமறையில சொல்கிறானே, யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம், தங்களை விட அவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள் என்று இவர்கள் விஷயத்தில் திருமறை குர்ஆனில் இறைவன் வசனம் இருக்கிறான்னா அப்படியான ஒரு பார்வை இருந்திருக்கிறது. அப்ப இந்த வரிசையில் இந்த வழிகாட்டுதலில் வர வேண்டிய நாம், நம்முடைய பார்வை இன்றைக்கு ஏண்டான்னு வேண்டா வெறுப்பிற்கு இன்றைக்கு அந்த விருந்திற்கு வந்துட்டாலும் கூட என்னடா இது நமக்கு பெரும்பாடாக இருக்கிறது என்கிற மனநிலைத்தான் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்னும் நாம சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, திருமறை வசனம் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டுல விருந்தாளிகளை அவங்களுக்கான உணவை வைப்பது, உணவளிப்பது என்பதை கண்டினியூஸா ஒரு தொடர்ச்சியாகவே நபி அவர்கள் செய்யறாங்க. எந்த அளவிற்கு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவர்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டு சாப்பிட்டு விட்டு நபி அவர்களோடு பேசிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால திருமறையில இறைவன் வசனம் இறக்கிறான், அவருக்குன்னு சில அலுவல்கள் இருக்கிறது, நீங்க அப்படி பேசிக்கொண்டே இருந்து விடக் கூடாது, நீங்க சென்று விட வேண்டும் விருந்து சாப்பிட்ட பிறகு என்றெல்லாம் திருமறையில அல்லாஹ் வசனம் இறக்குகிற வரைக்கும் இப்படியான ஒரு விருந்தோம்பலை மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்கிறோம். அவங்களும் இந்த ஹிஜ்ரத் பயணத்தின் போது பெரிய மக்காவில் நெருக்கடி வருகிற போது மக்காவில் தன்னுடைய வீட்டின் முற்றத்தில் உட்கார்ந்து திருமறை குர்ஆன் வசனத்தை ஓத முடியல. அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்று பேசி அவர்கள் ஊரிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அப்ப ஊரிலிருந்து வெளியே போகிற போது ஒரு முக்கிய பிரமுகர் இப்னு தகீனா என்பவர் அழைத்து சொல்றாரு, நீங்க உங்கள மாதிரியான ஆள் வெளியேற்றப்படக்கூடாது என்று அபூபக்கர் குறித்து தெரிந்திருக்கிற சில தகவல்களை அவர் சொல்லுகிற போது சொல்கிறார், நீங்க தக்ரி லைஃப, விருந்தாளிகளை எல்லாம் உபசரிக்கிற ஒரு நற்பண்பாளர் நீங்க எப்படி வெளியே போகலாம், மக்காவை விட்டு நீங்கள் எப்படி வெளியேற்றப்படலாம் என்று சொல்லி அவருக்கு இவர் ஜாமீன் வழங்கி அங்க திரும்ப மீண்டும் அங்க குறைஷிகளிடத்தில் பேசி மக்காவில் தங்க வைக்கிறார் என்கிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். இப்படியான பல்வேறு நிகழ்வுகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்கிற போது, அப்போ இந்த விருந்து என்பது நம்முடைய பார்வையில் நாம் நினைக்கிறோமே தடபுடலாக, அதுவும் இன்னைக்கு மார்க்கம் காட்டித்தராத எண்ணற்ற பல விஷயங்களை விருந்தாக நாம் நினைத்து கொண்டு அதுல பல்வேறு விதமான அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிற நிலைகளை தவிர்த்து மார்க்கம் சொல்லி இருக்கிற வழிகாட்டி இருக்கிற அன்பை பரப்பிக் கொள்கிற இந்த விருந்துக்கு இன்னைக்கு நம்மிடத்துல ஜீரோவாகத்தான் இருக்கிறோம். வாங்க சாப்பிடுவோம் என்று அழைக்கிற பழக்கமே இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தில் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மார்க் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கியிருந்த நபித்தோழர்களுடைய நிலையை பார்க்கிறோம். அபூதர் அல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவுக்குள்ள இந்த அல்லாஹுவின் தூதருடைய பிரச்சாரத்தை தெரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்தை தன்னுடைய சகோதரர் மூலம் அறிந்து கொள்ள நினைக்கிறாங்க. பெரிய அளவிற்கு தெரியாத காரணத்தினால தானே அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் அல்லாஹுவின் தூதர் என்ன சொல்றாங்க என்பதை கேட்பதற்காக வருகிறார்கள். இங்க நெருக்கடியான காலகட்டம், நீங்க நபி அவர்களை விசாரித்தாலே இங்கு அடிவுதைக்கு உள்ளாக்கப்படுவோம், அப்படியான நெருக்கடியான சூழல். வெறும் ஜம்சம் நீரை குடித்தே தன்னுடைய நாளை ஓட்டி கொண்டு அப்படியே இருக்கிறார். இந்த நிலையில
அவங்க அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது, சந்திக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இதில் அவங்க சொல்றாங்க, ஃபஜஅல யக்பிலு லனா மின் ஜபீபி தாயிஃப். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்த பிறகு அபூபக்கர் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து எனக்கு கொடுத்த தாயிஃப் நகரத்தினுடைய அந்த உலர் திராட்சை தான் ஃபகான தாலிக அவ்வளத்தான் முதல்ல நான் உட்கொண்ட உணவாக இருந்தது. அப்படி அதை தருகிறாரு. அவர் உணவில்லாமல் இருக்கிறார் என்றால் உடனே அவரை கண்காணித்து அவருக்கு உணவளிப்பது. அவங்களுக்கான அந்த இன்னைக்கு உணவளித்தல் என்பதை நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து யாரோ ஒருவர் வந்தால், ஏதோ ஒரு உறவினர் வந்தால் தங்க வைத்து, இன்னைக்கு லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம அப்படி நினைக்கிறது கிடையாது. நம்மோடு இருப்பார், சகோதரராக பழகிட்டு இருப்போம், நம்மோடு அருகில இருப்பார், நம்மோடு அருகாமையில் இருப்பாங்க, வாங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க. லாங்கில் இருக்கிறவங்களை தான் விருந்தாளிகளாக நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் நீங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நண்பகல் நேரத்தில் வெளியே வர்றாங்க, அபூபக்கர் அவர்களும் வெளியே வர்றாங்க, உமர் அவர்களும் வெளியே வர்றாங்க. இதெல்லாம் நாம் தெரிந்திருக்கிற சம்பவம். அப்ப 3 பேரும் பசியின் காரணத்தினால் வெளியே வர்றாங்க. வருகிற போது அந்த பசியோடு போகிற அந்த நேரத்துல ஒரு அன்சாரி தோழர் அவருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். செல்கிற போது அவர் தண்ணீரை எடுப்பதற்காக வெளியே சென்றிருக்கிறார். வருகிறார், பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப சிறப்புக்குரிய விருந்தாளிகள் இன்றைக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பேரிச்சம்பள கொலையை கொண்டு வந்து அப்படியே வைக்கிறார். உடனே ஒரு ஆட்டை அறுப்பதற்காக கத்தி எடுத்துட்டு போறார். அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நீ பால் தருகிற ஆடை அறுக்க வேண்டாம் என்று சொல்லுகிற போது அது அல்லாத ஒரு ஆடை அறுத்து அவங்களுக்கு உணவளிக்கிறார்கள். அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இந்த உணவு குறித்தும் மறுமையில் நாம் விசாரிக்கப்பட இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளவு பசியோடு நாம் வந்தோம், இப்ப வயிறு நிரம்ப செல்கிறோம், இது குறித்து கூட மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்று சொல்றாங்க. இப்ப இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதரோடு அந்த அருகாமையில் இருந்தவர்கள் கூட அந்த விருந்து ஒரு பசி, ஒரு துயர், ஒரு சிரமத்தில் இருக்கிறார் என்று பார்க்கிற போதும் கூட வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்து, நாம நினைக்கிறோம்னா தடபுடலா அப்படி செய்யணும் என்கிற நிலைத்தான் இல்லை, நம்மால் என்ற ஒரு சிறந்த உணவை ஏற்பாடு செய்து தருவோம், ஆறுதலான வார்த்தைகளை பேசுவோம், ஒரு அரவணைப்பு கொடுப்போம், ஒரு சகோதரத்துவத்தை மேம்படுத்திக் கொள்வோம், நட்பை வளர்ப்போம் என்கிற விதத்தில் அந்த விருந்து இருந்தால் போதுமானது. பெரிய தடபுடலாக இருக்கணும், அதுக்குன்னு கூட்டிட்டு போய் ரொம்ப மிக மோசமான உணவு வாங்கிட்டு வந்து இனிமே நீ விருந்துன்னு வருவ, இனிமே நீ கேட்டுருவன்ற மாதிரியும் அப்படி நடந்து கொள்ளவும் கூடாது. அப்ப நம்மால் இயன்ற நம்முடைய சக்திக்குட்பட்ட ஒரு சிறந்த ஒன்றை நாம் வழங்கி விடுவதே, அந்த உணவளிப்பதே மிகச் சிறந்ததாக அமைந்து விடும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலில் இருந்து நாம் பார்க்கிறோம். எண்ணற்ற பல இந்த வழிகாட்டுதல் நமக்கு சொல்லுகிற இந்த அடிப்படைகளை பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் இந்த விருந்து உபசரிப்பு என்பது ஏதோ ஒரு 10ஓடு 11ஆக இல்லை, அது ஈமானின் ஒரு அங்கமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்முடைய ஒரு பழக்கமாக இறைவனை நம்பியிருக்கிற, மறுமையை நம்பியிருக்கிற நம்முடைய செயல்பாடுகள் அமைக்கப்பட வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். விருந்துக்கு நாம் எப்படி அழைப்பது ஒரு முக்கியத்துவமானதாக இருக்கிறதோ, விருந்திற்கு நாம செல்லுவதும் கூட அது மார்க்க அடிப்படையில் முரணில்லாத சரியான முறையில் அமைந்திருக்கிற ஒரு விருந்தாக இருந்தால் அந்த விருந்திற்கு நாம செல்லுவதும் கூட மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிற ஒன்றாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையான ஒன்றாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லித் தருகிற போது அதில் ஒன்றாக நபி அவர்கள் சொன்னார்கள், வைஜாபத்து தாவா, அந்த விருந்திற்கு பதிலளிப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு அம்சமாக நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம அதை அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவிற்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, விருந்து சரியான விருந்தாக அது இருக்கிற பட்சத்துல ஒமன் தரக்க தாவா, யார் அந்த விருந்தை புறக்கணிக்கிறாரோ ஃபக்கத் அஸல்லாஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்தவராக ஆகிவிடுகிறார் என்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்றாங்க. அதே மாதிரி விருந்துல மோசமான விருந்து பற்றி நபி அவர்கள் பட்டியலிடுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷர்ரு தஆமி தஆமுல் வலிமா, மிக மோசமான ஒரு விருந்து, கெட்ட விருந்து இருக்கும் என்றால் செல்வந்தர்கள் அதில் அழைக்கப்பட்டு ஏழைகள் எங்கெங்கெல்லாம் விடப்படுகிறார்களோ, ஏழைகளை அழைக்காம செல்வந்தர்களை மட்டும் அழைக்கிற இது மாதிரியான விருந்துகள் மோசமான விருந்து என்று நபி அவங்க சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி ஒரு விருந்து அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய பார்வையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா,
குழந்தை பிறப்பில் இருந்து இந்த விருந்து பெயர் சூட்டு விழா என்கிற பெயரில், ஆண் குழந்தையாக இருந்தால் ஹத்னா விழா என்கிற பெயரில், பெண் குழந்தையாக இருந்தால் வயதுக்கு வந்ததற்கு விழா எடுப்பது, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் இப்படி விருந்து என்கிற அவங்களுக்கான அந்த பல சடங்குகளை, திருமண நிச்சயதார்த்தம் என்கிற பெயரில், பெண் பார்த்தல் என்பதற்கு ஒரு விருந்து, இப்படி பெண் வீட்டு கல்யாணத்தில் பெண் வீட்டு விருந்து என்கிற பெயரில், வளைகாப்புக்கு விருந்து என்று ஒருவர் இறந்து விட்டால் அதற்கு ஒரு விருந்து, ஃபாத்திஹாக்கள் என்கிற பெயரில் விருந்துக்கள், அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு செல்கிற ஒரு பேர் அமலை செய்கிற போதும் கூட அதை பிரபலப்படுத்துவதற்கான விருந்து என்று இப்படி சமுதாயத்தில் எண்ணற்ற விருந்துகளுக்கு மலிவில்லை என்கிற பெயர் இஸ்லாம் எந்த விதத்தில் அதை வழிகாட்டி இருக்கிறதோ அந்த விதத்தில் அது செய்யப்படாம இப்படி வழிகாட்டாத பல்வேறு விதத்தில் விருந்துக்கள் வைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பல்வேறு பொருளாதாரம் முடக்கப்படுவதையும், பல்வேறு ஆடம்பரங்களாகவும், மார்க்கம் காட்டித்தராத விதத்தில் பிற மத கலாச்சாரம் காப்பியடிக்கப்பட்டும் மிக மோசமான வீண் விரயங்கள் அரங்கேறுகிற நிகழ்வுகளாகவும் நாம் பார்க்கிறோம். இது மாதிரியான விருந்துக்களை நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதிலே மிக தெளிவான நிலையில் இருக்கணும். அதை குர்ஆன்ல பார்க்கிற போது அல்லாஹ் நமக்கான இடுகிற கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய வசனம் கேலி கூத்தாக்கப்படுகிற இடத்துல நாம அங்கு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னக்கும் இதமிஸ்லுக்கும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்று இறைவன் எச்சரிக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிற போது, மன் ரஆவு மின்கும் முன்கரன், யார் ஒரு தீமையை பார்க்கிறாரோ ஃபல்யுகையிரு பியதிஹி, உங்களுடைய கரத்தினாலேயோ, அப்படி கரத்தினால் தடுப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை என்றால் ஃபைல்லம் யஸ்ததி ஃபபிலிசானி, உங்களுடைய நாவினால் அதை தடுக்க வேண்டும். ஃபைல்லம் யஸ்ததி, அதற்கும் உங்களுக்கு சக்தி பெறவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி, உள்ளத்தினாலாவது அதை வெறுத்து ஒதுக்க வேண்டும். தாலிக அல்லாஃபுல் ஈமான், அதுதான் ஈமானுடைய கடைசி நிலை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. இந்த மாதிரியான விருந்துக்கள்ல பங்கேற்காம சரியான விருந்துகளை வைத்தும் அதில் பங்கேற்றும் நம்முடைய இஸ்லாம் சொல்கிற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்த நன்மைகளை பெறுகிற நல்பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.